ஹாய்ங்க, இன்றைக்கி டே 11 பார்த்திங்கன்னா ஒரு ஹரிபரியான டே தான். நான் வந்து இன்றைக்கி எனக்கு எதுவும் ஆர்டர் கிடையாது. பட் வந்து கடைக்கு நம்ம ரெகுலராக பண்ணி கொடுக்குற ஆர்டர் தான் இது. ப்ரௌனி பைட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரௌனி பைட்ஸ் வந்து எவ்வளோ வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறேங்க. ப்ரௌனி பைட்ஸ் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு தேவையானது மட்டும் தான் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நான் வந்து பல்காக வந்து செஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அன்றைக்கி 25 பீசஸ் எடுத்துகிட்டு போனேன்னா அது வந்து சேல் ஆகி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் திரும்பவும் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ப்ரௌனி பைட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ரீச் கிடச்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும். கடையில் வந்து கேட்குறாங்க எல்லாருமே, யார் இது பண்ணுறாங்க, எப்படி என்னன்னு கேட்குறாங்க. பாக்ஸாக பண்ணி தருவீங்களா, ஹோல்சேலாக பண்ணி தருவீங்களான்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நம்ம வந்து லிமிட்டடாக தாங்க பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம். அண்ட் வந்து எனக்கு ஒரு சஜஷன் வேணும். நம்ம லாஸ்ட்டு மார்ச் 11th and 12th வந்து ஆஃபர் போட்டிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இப்போவும் இருக்கான்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. அதனால் வந்து திரும்பவும் நம்ம ஆஃபர் கொடுக்கலாமா, இல்லை வந்து நம்ம காம்போ ஆஃபர் மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஐடியா கொடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இன்றைக்கி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா 17 மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் அந்த 17 ருபீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் வந்து இன்றைக்கி நம்ம ஆர்டர்ஸ் எதுவும் பண்ணல. பட் வந்து இந்த கடைக்கு செஞ்ச ஆர்டருக்காக அதுக்கு ஒரு 50 ருபீஸ் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.